எம்ப்ளாய்மெண்ட் விசா கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் கிரேஸ் பீரியட் கிடைக்கும். இது 30 டேஸ் 60 டேஸ் அப்படின்னு டிபெண்ட்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். இந்த கிரேஸ் பீரியட் சேஞ்ச் ஆகும். இந்த கிரேஸ் பீரியட் டைம்ல நம்ம இங்க இருந்து லீகலா உள்ளே விசாவை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி இல்ல எக்ஸிட் ஆகி போறா இருந்தாலும் ஃபைன் எதுவும் இல்லாம எக்ஸிட் ஆகி போய்க்கலாம். ஆனா நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, கிரேஸ் பீரியடுக்கு அப்புறம் ஃபைன் வரும் அப்படிங்கிற விஷயத்துல உள்ள நாலேஜ். ஆனா அதுக்கப்புறம் நம்ம விசா சேஞ்ச் பண்ணாம இருந்தா நம்மளுடைய கம்பெனி எம்ப்ளாயர் நமக்கு எதிராக கேஸ், அதாவது அப்ஸ்காண்டிங் கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதாவது உங்களுடைய கிரேஸ் பீரியட் வரையும் தான் நீங்க ஸ்டே பண்ணிக்க முடியும். அதுல உங்க எம்ப்ளாயர் உங்க மேல அப்ஸ்காண்டிங் கேஸ் கொடுக்க முடியாது அந்த டைம் பீரியட்ல. ஆனா அதுக்கப்புறமும் நீங்க ஃபைன்ல போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நமக்கு ஃபைன் நம்ம தானே பே பண்ண போறோம், நமக்கு வேற விசா மாத்திட்டோம், இல்ல நம்ம போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம், நம்ம எம்ப்ளாயர் பழைய எம்ப்ளாயரோட நம்ம எந்த ஒரு கனெக்ஷன் இல்ல, அவங்களுக்கு நம்மளுடைய ஸ்டேட்டஸ் தெரியாது அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி வச்சு அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும் ஃப்ரம் த்ரூ இமிகிரேஷன் சிஸ்டம். ஸோ உங்களுடைய கிரேஸ் பீரியட் முடிஞ்சும் நீங்க ஓவர் ஸ்டேல இருக்கீங்க, ஃபைன் பே பண்ணிட்டு இருக்கீங்க டைம்ல உங்க கம்பெனி எம்ப்ளாயர் உங்களுக்கு அப்ஸ்காண்டிங் கேஸ் கொடுத்துருவாரு. அப்பதான் அவருடைய சைடு அவர் சேஃப் சைடா இருப்பாரு. காரணம் நீங்க ஓவர் ஸ்டேலையோ இல்ல ஏதாவது சம்திங் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது அந்த கம்பெனியை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ஸ்காண்டிங் கொடுத்துருவாங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியுது இல்ல. ஸோ ப்ராப்பர் டைம்ல உங்க விசாவை சேஞ்ச் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸிட் ஆகி போயிடணும். இதுதான் கரெக்டான வே. ஸோ அது இல்லாம ஓவர் ஸ்டே ஆகி இந்த மாதிரியான லீகல் கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ற மாதிரியான சுச்சுவேஷன்ல இல்லாம அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டூ ஃபாலோ மீ ஃபார் சச் மோர் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்.